Good evening, student. Welcome to all. 6 Max, Time 2, பருவம் 2, Chapter 4, இயல் 4, Geometry, வடிவியல். சரி, நீங்க உங்களுக்கு இந்த புது சாப்டர் ஆரம்பிக்க போறேன். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம போன டேர்ம்ல, அதாவது டேர்ம் 1ல என்னென்ன படிச்சோம் இதுல, அதாவது கோட்டு துண்டு படிச்சோம் இல்லையா? கோடு படிச்சோம், கோட்டு துண்டு, கதிர், அதெல்லாம் படிச்சோம் இல்லையா? நாம இருக்கா? சரி, இப்ப அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சியா இப்ப நம்ம இதுல என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கோணம் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். ஓகேவா? இந்த முக்கோணம் எப்படி வரையணும், அதனுடைய வகைகள் என்ன, ஓகேவா? பக்கத்தை பொறுத்து எப்படி பிரிக்க போறோம், கோணத்தை பொறுத்து எப்படி பிரிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ட்ரையாங்கிள், முக்கோணம். ஓகேவா? சரி, இப்ப இது வரையறதுக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு உருவம் வைக்க போறேன். ஓகே, இப்ப இது இருக்கா, தெரியுதா? ஓகே, இப்ப இதுல மூன்று மூன்று புள்ளி இருக்கு. அதுல இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு. இது ஒரு உருவம். சரி, இது எப்படி என்ன அப்படிங்கறது அப்புறம் டீட்டெயில் சொல்றேன். இது மூன்று முக்கோணம். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லலாம், மூன்று நேர் கோட்டு துண்டு. கோட்டு துண்டுனா எப்படி வரைவோம், ரெண்டு புள்ளியை ஜாயின் பண்றது தானே கோட்டு துண்டு இல்லையா? எப்படி எழுதுவோம், ஏபி கோட்டு துண்டு இப்படி தானே போடுவோம் இல்லையா? அப்ப ரெண்டு கோட்டு துண்டை இணைக்கணும். அப்ப மொத்தம் இங்க ஒரு கோட்டு துண்டு இருக்கு, இங்க ஒரு கோட்டு துண்டு இருக்கு, இங்க ஒரு லைன் ஆஃப் சிக்மெண்ட் எத்தனை இருக்கு, ஒண்ணு, இங்க இருந்து இங்க ஒண்ணு, இங்க இருந்து இங்க ஒண்ணு இல்லையா? அப்ப மூன்று விதமான என்ன இருக்கு, கோட்டு துண்டு இருக்கு. அப்ப மூன்று விதமான கோட்டு துண்டை இணைச்சிருக்கோம். புள்ளி எத்தனை இருக்கு, ஒன்னு, ரெண்டு, மூணு இருக்கு. சரி, இது ஒரு உருவம் இருக்கட்டும். இப்ப அடுத்தது இன்னொரு உருவம் வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண தெரியணும். ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு இல்லையா? சரி, வச்சிருக்குமா? இதுல எத்தனை புள்ளி இருக்கு, இதுல எத்தனை எத்தனை புள்ளி இருக்கு, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு புள்ளி இருக்கு. இதுல எத்தனை இருந்தது, மூணு இருந்தது. இதுல எத்தனை இருக்கு, நாலு இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி இதுக்கு இதுல என்ன இருக்கு, கோட்டு துண்டு தான் இருக்கு இல்லையா? என்னென்ன கோட்டு துண்டு, இப்படி ஒரு கோட்டு துண்டு இருக்கு, அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒரு கோட்டு துண்டு இருக்கு, இங்க இருந்து இங்க ஒரு கோட்டு துண்டு, இங்க இருந்து இங்க ஒரு கோட்டு துண்டு இல்லையா? சரி, இப்ப இதே மாதிரி படம் நம்ம இந்த மாதிரி குத்தி குச்சி வச்சு நம்ம மேக் பண்ணிருக்கோம். சரி, இப்ப இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு தெரியுமா, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் முக்கோணம். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன, சதுரம். இதெல்லாம் ஜென்ரலா உள்ள நமக்கு வடிவங்கள், நம்ம வடிவியல்ல உள்ள வடிவங்கள். இதுல இந்த முக்கோணம் அப்படிங்கிற பத்தி இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். புரியுதா? புரியுதா? சரி, ஓகே. இப்ப இந்த முக்கோணம் அப்படிங்கறதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாமா? அது பாட்டுக்கு இருக்கட்டும் படம். சரி, இப்ப இது எப்படி என்ன சொல்லலாம், இத மூன்று கோட்டு துண்டுகளால் அடைபடும் மூடிய உருவம். திறந்திருக்கா இது எங்கேயாவது? இல்ல, மூணுமே என்ன ஆயிருக்கு, க்ளோஸ்ட் ஆயிருக்கு, மூடி இருக்கு. அப்ப மூன்று கோட்டு துண்டுகளால் அடைபடும் உருவம், க்ளோஸ்டு ஃபிகர் ஆஃப் என்னது, லைன் சிக்மெண்ட். லைன் சிக்மெண்டோட க்ளோஸ்டு சிக்மெண்ட் தான் க்ளோஸ்டு என்னது, ட்ரையாங்கிள், முக்கோணம். புரியுதா இது? ஓகேவா? சரி, இப்ப இதுல இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கலாம். சரி, இப்ப இதுலயே இந்த மூன்று கோட்டு துண்டு இப்படி இருக்கலாமா? இதுவும் கோட்டு துண்டு தான், இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு தான். இதுலயும் எத்தனை பாயிண்ட் இருக்கு, மூணு பாயிண்ட் இருக்கு. அப்ப இது முக்கோணமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? மூடிய வடிவமா இருக்கணும், ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கணும், எங்கேயுமே நம்ம விடுபட்டு இருக்க கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி இருந்தா இது என்ன கிடையாது, நாட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ங்கிறதுக்கு லாஸ்டா இந்த மாதிரி போட்டா ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஓகேவா? முக்கோணம் இது கிடையாது, முக்கோணம் இல்லை. சரி, இப்படி இருக்கு.
இதுவும் ஒரு கோட்டு துண்டு. ஓகேவா? இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு. இதுலயும் 3 புள்ளி இருக்கு. சரி, இது ஒரு முக்கோணமா? இல்ல. இதுவும் என்ன இருக்கு? முடிய வடிவத்துல இல்ல. இதுவும் திறந்திருக்கு. இது முக்கோணம் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி ஷேப் வந்து நிறைய இந்த மாதிரி சொல்லலாம். இதுலயே வந்து இப்படி இருந்து பாதியில அரைகுறையா எப்படி இருக்கு? ஓகேவா? இப்படி இந்த இதுவும் என்ன கிடையாது? முக்கோணம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு மூடிய கோட்டு துண்டுகளால் அடைபடும் உருவம் தான் என்னது? முக்கோணம். புரியுதா? முக்கோணம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் என்ன கிடையாது? முக்கோணம் கிடையாது. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த கான்செப்டுக்கு வருவோம். சரி, இப்ப இந்த முக்கோணத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பாக்கலாமா? சரி, இந்த முக்கோணத்துல இது ஏ, இது பி, இது சி. இப்படி சும்மா. சரி, இது ஒரு அளவு கொடுத்துருக்கோம், ஏ பி சின்னு கொடுத்துருக்கோம். சரி, இது ஒரு புள்ளி ஏ, ஒரு புள்ளி பி, ஒரு புள்ளி சின்னு சொல்லியாச்சு. இப்ப இது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப இதுல ஏபி, இந்த ஏபி இருக்கு இல்லையா? இது இது என்னது? ஒரு கோட்டு துண்டு தானே. நீங்க இப்படியே வெறும் ஏபின்னு வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல கோட்டு துண்டு இப்படி கூட போட்டுக்கலாம். கோட்டு துண்டு மேல. ஓகே, இப்படி இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு இந்த பக்கம்? இதுக்கெல்லாம் பேர் என்ன? இப்ப சொல்ல போறாதான். பிசி அடுத்தது. இது என்ன பார்த்துக்கோங்க? ஃபர்ஸ்ட் கோட்டு துண்டு என்ன? ஏபி போட்டோம். அடுத்த கோட்டு துண்டு என்ன? பிசி போட்டோம். அடுத்த கோட்டு துண்டு என்ன இருக்கு? சி. இதெல்லாம் கோட்டு துண்டுக்காக உள்ள கோடு. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? முக்கோணத்தின் பக்கங்கள். இது என்னது? இது பேர்ல என்னது? முக்கோணத்தின் பக்கங்கள். சைட்ஸ்னா பக்கம். புரியுதா? இது என்னது? முக்கோணத்தின் பக்கங்கள். இதுக்கு பேரு, இது ஒரு கோட்டு துண்டு ஏபி. இந்த பக்கம் எல்லாம் வரிசையா முடியிற இடத்துல அப்படி ஆரம்பிச்சுங்க. ஏபி அப்பதானே மூடிய வடிவம் கிடைக்கும். இதுல இருந்து இப்படி போட்டாதானே மூடிய வடிவம். அதனால ஏபி, பிசி, சி. ஓகேவா? இந்த மூணுத்துக்கு பேர் என்ன? சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பக்கங்கள். முடிஞ்சிச்சு ஒரு கான்செப்ட். ஓகேவா? சரி, அடுத்தது. இதுலயே இப்படி இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதுல இப்படி ஒரு கோடு. ஓகேவா? சரி, தெரியலன்னா நம்ம படமாவே போட்டுக்குவோம். ஓகேவா? நான் படமாவே போட்டுறேன். இதுல இது சி போட்டோம், இது ஏ போட்டோம், இது பி இல்லையா? சரி, இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த மாதிரி ஒரு வளைவு போடுறோம். இதுல இந்த மாதிரி ஒரு வளைவு போடுறோம். இதுல இந்த மாதிரி ஒரு வளைவு போடுறோம். ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி எழுதலாம்னா, அதாவது இந்த நடுவுல ஏ வர மாதிரி ஒரு எழுத போறோம். இங்க சி ஏ பி. என்ன பண்ண போறோம்? சி ஏ பி. நல்லா கவனிச்சிங்க. சி ஏ பி நடுவுல என்ன வந்திருக்கு? ஏங்கிற லெட்டர் வர மாதிரி எழுதிருக்கும். ஓகேவா? இது வந்து சி. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பி வர மாதிரி எழுதிப்போம். ஏ பி சி. ஏ பி சி இடையில என்ன வந்திருக்கு? பி. ஓகேவா? அடுத்தது இடையில சி வர மாதிரி எழுதிப்போம். ஏ சி பி. ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. எதுக்கு எழுதுறோம்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இதை எப்படி போடுறோம்னா இந்த மாதிரி டானா போட்டுக்கணும். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிள் ஏ. இதுக்கு பேர் என்ன? கோணம். என்னது? கோணம், ஆங்கிள் அப்படின்னு பேரு. நான் இதை எழுதிட்டு அதையும் சொல்லிடுறேன். இது இடையில என்ன இருக்கு? பி இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன இருக்கு? சி இருக்கு. இதுக்கு பேர்ல என்ன? ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இதுக்கு பேர் என்ன? ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள்னால ட்ரையாங்கிள்னே போட்டு. சரி, முக்கோணத்தின் கோணங்கள். சைட்ஸ்னா என்ன? பக்கங்கள். ஆங்கிள்னா கோணங்கள். ஓகேவா? கோணங்கள். சரிதா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? இதை இன்னொரு தடவை சொல்றேன்னா, கோணங்கள். இப்ப இதுல இது எப்படி மிஸ் எழுதணும்? நல்லா கவனிச்சுங்க. இங்க இடையில உள்ளதை நம்ம அதை மட்டும் எழுதணும். இது எப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சரி, இப்ப இடையில என்ன இருக்கு? ஏ இருக்கு, எழுதிட்டோம். இதுக்கு நடுவுல என்ன இருக்கு? பி இருக்கு, எழுதிட்டோம். இதுக்கு நடுவுல என்ன இருக்கு? சி இருக்கு, எழுதிட்டோம். ஓகேவா? அப்ப இந்த இதுவும் ஒண்ணுதான்.
ஓகேமா, இது எப்படி எழுதணும்னு சொன்னேன், இடையில ஏ வர மாதிரி எழுதிக்கணும். நீங்க இதுல சிஏபின்னு வேணாலும் எழுதிக்கலாம், இல்ல பிஏசின்னு வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா இடையில என்ன வரணும், ஏ வரணும். இந்த மாதிரி எழுதக்கூடியதுக்கு பேர் என்ன, ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், கோணங்கள், கோணத்தின் கோணங்கள். இது என்னது, முக்கோணத்தின் பக்கங்கள். எப்போதுமே நம்ம கோணம் எழுதும் போது இந்த மாதிரி டானா போட்டுக்கணும். நீங்க எதுவுமே நோட் பண்ண வேண்டாம், எல்லாம் புக்ல இருக்கு. நான் இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு புக்ல எங்க இருக்குன்னு காட்டிடுறேன். ஓகேவா, புரியுதா எப்படின்னு போடுறது. இதுக்கு பேர் என்ன, பக்கங்கள். வெறும் இந்த மாதிரி கோட்டு துணி மேல எழுதினாலும் எழுதிருக்கலாம், இல்ல வெறுமை ஏ பி பி சி சி ஏன்னு கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதான் என்னது, பக்கங்கள். இந்த மாதிரி கொடுத்துருந்தா டானா வந்து பேரு இந்த மாதிரி ஆங்கிள், ஆங்கிளோட குறியீடு இது. ஓகேவா, இந்த மாதிரி போடுறதுக்கு. இதுக்கு வந்து இது எம் போட்டு மெஷர் அப்படின்னு அர்த்தம். எம்னு அர்த்தம், மெஷர் அளவீடு அப்படின்னு அர்த்தம். MEASURE, மெஷர்னா அளக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மெஷருக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த லெட்டருக்குள்ளேயே எம்னு போட்டு இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு இப்படி போடுவாங்க. நீங்க எம் போடலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போட்டாலே அது ஆங்கிள், கோணத்தை தான் குறிக்கும். புரியுதா, சரி. ஓகே, இப்ப இதுல என்ன சொன்ன, ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள், கோணங்கள் முடிஞ்சிருச்சா. பக்கம் இப்ப என்னத்துல பார்த்திருக்கோம், முக்கோணம் மறைஞ்சிருக்கோம். முக்கோணத்துல என்ன பார்த்திருக்கோம், பக்கங்கள்னா என்ன, கோணங்கள்னா என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஓவரா, இது புரிஞ்சுட்டு அந்த கான்செப்ட் ஓவரா. ஓகே, நெக்ஸ்ட் வருவோமா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த முக்கோணத்துல அப்படியே, ஓகே, பக்கம் சொல்லியாச்சு, கோணம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முக்கோணத்துல எத்தனை, அதாவது ஏ ஏ மட்டும்தான் எழுத போறோம். ஏ பி சி, இந்த ஏ மட்டும்தான் எழுத போறோம். இது எதுவுமே இந்த வகை இது போடல, ஆங்கிளுக்குள்ளது போடல, வெறும் ஏ பி சின்னு தான் போட்டிருக்கேன். அப்ப இந்த ஏ பி சி அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்டிசஸ், அதாவது உச்சிகள். இதுக்கு பேர் என்ன, உச்சிகள். வெறுமை ஏன்னு சொன்னீங்கன்னா இது இது இதனுடைய உச்சி, அதாவது புள்ளி சேர்ற இடம்னு வச்சுங்களேன். ரெண்டு கோடு சேர்ற இடம், இந்த இந்த இடத்துல ரெண்டு கோடு துணி சேருதா, இங்கே சேருதா, இந்த இடத்துல சேருதா. அப்ப எந்தெந்த ரெண்டு கோடு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு பேர்லாம் என்ன, வெர்டிசஸ், உச்சிகள் அப்படின்னு பேரு. வெறுமை ஏ பி சின்னு சொன்னா புரியுதா. சரி, ஓகே. அடுத்தது, இப்ப சொன்ன மாதிரி அடுத்தது என்ன, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, அதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இதுக்கு பேர் என்ன, கோணங்கள். முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம, அது கோணங்கள், ஆங்கிள், ஆங்கிள்ஸ். ஓகேவா, புரியுதா. ஓகேவா, இதுக்கு பேர் என்ன, வெர்டிசஸ், உச்சிகள். உள்ள போடுறதுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்றதுக்கு பேர் என்ன, ஆங்கிள்ஸ், கோணங்கள். முடிஞ்சிருச்சா. சரி, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல, சைட்ஸ். இப்ப சொன்ன மாதிரி சைட்ஸ், இதுல எத்தனை சைடு இப்பதான் சொன்னோம், ஏபி பிசி சிஏ, இதெல்லாம் என்னது, சைட்ஸ், பக்கங்கள். அவ்வளவுதான். ஓகேவா. சரி, இது ஒரு கான்செப்ட். இது ரெண்டும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இருந்தாலும் இதோட சேர்த்து எழுதிருக்கோம். அதாவது இத 3 பாயிண்ட்ஸ் நல்லா பாத்துங்க. முக்கோணத்துல ஃபர்ஸ்ட் என்ன, இந்த ஏ பி சி அப்படின்னு நம்ம வெறுமை சொன்னா அதுக்கு பேர் என்ன, வெர்டிசஸ், உச்சிகள் அல்லது முனைகள். முனைனா ஒவ்வொரு முனை, ரெண்டு கோடு பேர் இருக்கு, முனைகள்னு சொல்லலாம், அதாவது வெர்டிசஸ் எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா. சரி, இப்ப இதுல அடுத்தது ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி அப்படிங்கிறது என்னது, கோணங்கள். அடுத்தது ஏபி பிசி சிஏ அப்படிங்கிறது என்னது, பக்கங்கள். அப்ப ஒரு முக்கோணத்துல எத்தனை உச்சிகள், முனைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 புள்ளிகள், 3 உச்சிகள், 3 கோணங்கள், 3 பக்கங்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. அதாவது 3 வெர்டிசஸ், 3 ஆங்கிள்ஸ், 3 சைட். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா. ஒரு முக்கோணத்துல 3 பக்கம், 3 கோணம், 3 இது வந்து முனைகள் அல்லது உச்சிகள். 3 முனைகள், 3 கோணங்கள், 3 பக்கங்கள் உள்ளது. இது 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இந்த டேஷ்ல பிலிட்ல கேட்கலாம், ஒரு முக்கோணத்துல டேஷ் கோணம், டேஷ் பக்கம், டேஷ் உச்சிகள் உள்ளது அப்படின்னா 3மே என்னது, 3 அப்படிங்கறத நீங்க எழுதணும். இது ஓகேவா, இது புரியுதா. சரி, ஓகே, இந்த கான்செப்ட் ஓவர். அடுத்தது, சரி, ஓகே. இப்ப அடுத்தது நம்ம புக்ல இது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்து ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். ஓகேவா. சரி, இது புரியுதா, எல்லா கான்செப்டும் புரியுதா என்னென்ன சொன்னோன்னு. எப்படியே புக்ல காட்டும் போது நீங்க திரும்பி அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம்.
ஆ வடிவியல் நம்ம பார்த்த மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. முதல் பருவத்தில் கோணங்கள் மற்றும் அதன் வகைகள், கோட்டு துண்டு வரைதல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் நம்ம கோட்டு துண்டு, கோடு, கதிர் இதெல்லாம் பார்த்தோம் போனோம். இதுல இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொல்றாங்க. கோட்டு துண்டு அதோட வகைகள், முக்கோணம் மற்றும் அதன் வகைகள், இணைக்கோடுகள், செங்குத்து கோடுகள் வரைகிறதுலாம் இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கோணம் ஜாயின் பண்ணிருக்காங்கிறத பாருங்க. இது ஒரு முக்கோணம் தானே? ஓகேவா? அந்த மாதிரி இது ஒரு முக்கோணம் ஜாயின் பண்ற இடம் எல்லாம் இதெல்லாம் முக்கோணம் அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுலதான். ஓகேவா? இது ஒரு கீழே வந்து கட்டடம் இருக்கு, மேல ஒரு பாலம் இருக்கு, இதுல முக்கோணம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நான் இது குச்சி வச்சு காட்டினேன் இல்லையா, ஸ்டிக் வச்சு, அதுல உருவம் இந்த ரெண்டும் நான் காட்டினேன் இல்லையா? சரி. ஓகே. இதெல்லாம் மூன்று நேர்கோட்டு துண்டுகளால் அமைந்த ஒரு மூடிய உருவம் என்னது? முக்கோணம். சொன்னா டெபினேஷன் இது முக்கோணத்தினுடைய வரையறை. ஓகே. இது வந்து என்னென்ன முக்கோணம் அப்படிங்கறது நம்ம இப்ப இந்த சிமுலேஷன்ல காட்டிடுறேன். ஓகேவா? சரி. முக்கோணத்தின் அடிப்படை கூறுகள் இதான் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? பக்கங்கள், கோணங்கள் அப்படிலாம் பார்த்தோம்ல, எல்லாம் இதுல இருக்கு பாருங்க. முக்கோணத்தை உருவாக்குறது. ஓகேவா? ஏ பி பி சி சி ஆகியவை முக்கோணத்தின் பக்கங்கள். நான் அப்படியே இந்த பேரா படிச்சா உங்களுக்கு புரியாது இல்லையா? இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், படத்தை காட்டி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப நீங்க புக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? சரி. இருக்கு ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சின்னு சொல்லலாம். இதை நான் ரெண்டு விதமா சொன்னாலே அதான் கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தின் கோணங்கள். அடுத்தது ஏபிசி என்பது என்ன சொல்லியிருக்கேன், முனைகள். அதான் சொன்னால வெர்டிசஸ். அப்புறம் என்ன இது இருக்கு, மூன்று பக்கங்கள், மூன்று கோணங்கள், மூன்று முனைகள். அதான் உச்சிகள்ங்கிறதா இங்க முனைகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. சைட்ஸ், இது ஆங்கிள், இது என்னது வெர்டிசஸ். ஓகே. அவ்வளவுதான். இப்ப இது அடுத்தது முக்கோணத்தின் வகைகள், அது பண்புகள், அது சிமுலேஷன். சரி. அதுக்கு முன்னாடி அந்த சிமுலேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொன்னு, இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுல உள்ள கீழே நான் மூணு ஹின்ஸ் மாதிரி, அதாவது குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இது வந்து நம்ம பின்னாடி கணக்குக்கு யூஸ் ஆகும். சரி. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. கோண அளவுகள்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 60 60 60 360 கொடுத்துருக்காங்க. மூன்று கோணங்களின் கூடுதல், அதாவது இந்த மூணுத்தையும் கூட்டுங்க. 60 60 கூட்டினா 120, 120 60 கூட்டினா என்ன வரும்? 180 இல்லையா? சரி. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கோணங்களின் தன்மை. மூன்று கோணம் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. மூன்று கோணங்களும் சமம், அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பக்க அளவுகள். பக்க அளவுகள் என்னது? மூன்று பக்கம் எப்படி இருக்கு? 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். மூன்று பக்கங்களும் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்ப பக்கங்களின் தன்மை மூன்று பக்கங்களும் சமம். புரியுதா? இப்ப இத வச்சு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பண்புகளை அவங்க குறிப்பு அல்லது பண்புகள்னு கூட வச்சுக்கலாம். அது மாதிரி உருவாக்கின என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் வெவ்வேறானவை எனில் மூன்று பக்கங்களும் வெவ்வேறானவை. அதாவது இப்ப இதை பத்தி வெவ்வேறானவை பத்தி இது சொல்லல. நம்ம மூன்று பக்கம் ஒரே பக்கமா தான் சொல்றாங்க. மூன்று பக்கமும் ஒரே பக்கமா இருந்தா மூன்று பக்கங்களும் சமம்னு சொல்ல போறோம். மூணு வெவ்வேறு இருந்ததுன்னா என்ன சொல்ல போறோம்? மூணு வெவ்வேறு அப்படின்னு சொல்ல போறோம். ஒன்றே மூன்றும் வெவ்வேறு பக்கங்கள் அப்படிங்கறது சொல்ல போறோம். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் குறிப்பா இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது ஹின்ஸ் பாருங்க. ரெண்டாவது குறிப்பை, ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் சமம் எனில் இரண்டு பக்கங்களும் சமம். அதாவது இங்க வந்து மூன்று கோணம் கொடுத்துருக்காங்க. 60 60 60 மூன்று கோணங்கள் இது சமமா இருக்கு. அப்ப பக்கமும் சமமா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயும் ரெண்டு கொடுப்பாங்க. அப்ப மூணு கோணங்கள் சமமா இருந்தாலும் மூன்று பக்கங்களும் சமம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது மூன்று கோணம், அதாவது ஒவ்வொரு முக்கோணம் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இருக்கா? ஒவ்வொரு முக்கோணம் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. ஓகேவா? சரி. இந்த லாஸ்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு முக்கோணத்தின் மூணு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது இல்லாத டேஷே இருக்காது உங்களுக்கு. ஃபில்லிட்ல கண்டிப்பா இந்த இது கேட்பாங்க. ஓகேவா? அப்ப ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180. இப்பதான் பார்த்தோம். மூன்று கோணத்தை கூட்டினா 60 60 60 அப்படின்னு கூட்டினா நமக்கு ஆன்சர் என்ன வருது? 180 அப்படின்னு வருது. ஓகேவா? புரியுதா? இப்ப முக்கோணத்து மூன்று கோணங்களை கூட்டினா 180 டிகிரி அப்படிங்கறது அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. இப்ப இந்த குறிப்பை மட்டும் நான் பாத்துங்க போறோம். இதெல்லாம் சும்மா அப்படியே படிச்சு பாத்துங்க. இது முக்கியமா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடமே பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180. புரியுதா? சரி. இது ரொம்ப இதுக்கு மேல ஹின்ஸ் இதுக்கு தேவையில்லை. ஓகே. அடுத்தது நம்ம இதை முடிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போவோம். ஓகேவா? சரி. அவ்வளவுதான். இப்ப வந்து அடுத்தது பக்கங்கள். அது நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம் அடுத்தது.
சாரி, இங்கிலீஷ் மீடியம் எடுக்கல. சரி, நான் இதுலயே அப்படியே உங்களுக்கு இதுலயே சொல்லிடுறேன் என்னென்ன அப்படியே இது பண்ணி. ஓகே, இதுல இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லிடுறேன். இதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நான் உங்களுக்கு சொல்லும் போதே இதுல என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். அதான் இது சொல்லிட்டேன். ஆங்கிள் வந்து பக்கங்கள்ங்கிறது சைட்ஸ் இல்லையா? இது வந்து சைட்ஸ், இது ஆங்கிள். இதுல என்னது முக்கியமா? சைட்ஸ், ஆங்கிள், வெர்டிசஸ். ஓகேவா? முக்கோணத்துக்கு எத்தனை? 3 சைட்ஸ், 3 ஆங்கிள், 3 வெர்டிசஸ். ஓகேவா? அவ்வளவுதான் இதுல. இப்ப இது வந்து என்னதுன்னா சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ். இதுல என்ன வரும்? 3 கோணங்கள் சமம்னா சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் அப்படின்னு வரும். அவ்வளவுதான், மீதி எல்லாம். ஓகேவா? சரி, நம்ம அதுல சம் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். சிமுலேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கோணம் வரைய போறோம். விதவிதமான முக்கோணம் எப்படிலாம் வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? டிராயிங் ட்ரையாங்கிள்ஸ். என்ன பண்ண போறோம்? ட்ரையாங்கிள் வரைய போறோம். வரையலாமா? ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? எதை எடுத்துக்க போறோம்னா கோட்டு துண்டை எடுக்க போறோம். அப்பதான் இதுல வந்து நம்ம வரைய முடியும். லைன் சிக்மெண்ட். ஓகே, சிக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, முக்கோணம் வரையுமா? ஓகே, இங்க ஒரு புள்ளி எடுத்துருக்கோம். இதுல இதுல இருந்து இங்க எழுப்போமா? இங்க இருந்து ஒரு புள்ளி எழுத்தாச்சு. இங்க இருந்து இங்க ஒரு புள்ளி எழுத்தாச்சு. முடிச்சாச்சா? முக்கோணம் வந்துருச்சா? மூணு மூணு இது இருக்கா? கோட்டு துண்டு இருக்கா? இங்க ஒரு கோட்டு துண்டு, இங்க ஒரு கோட்டு துண்டு, இங்க ஒரு கோட்டு துண்டு. 3 கோட்டு துண்டு இருக்கா? ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சா? ஓகே, இது ஒரு முக்கோணம். சரி, அடுத்தது வந்து ஒரு முக்கோணம் வரையுமா? ஆஹ் சுத்தமா போட்டாச்சா? ஓகே, இதுல எத்தனை இருக்கு? இதுலயும் மூணு மூணு லைன் செக்மெண்ட் தான் இருக்கு இல்லையா? சரி, இப்ப இதுல வந்து 3 லைன் செக்மெண்ட் முக்கோணம். இது தலைகீழா இருக்கு மிஸ், அதனால இது முக்கோணம் இல்லை அப்படிங்கறத சொல்ல முடியுமா? இல்ல, இது ஒரு முக்கோணம் தான் இல்லையா? ஷேப் மாறி இருக்கு. கண்டிப்பா முக்கோணம்னா என்ன வரணும்? மூடிய வடிவம் இருக்கணும், அவ்வளவுதானே தவிர நம்ம ஷேப் வந்து மேல் நேரம் இருக்கலாம், அப்படி சைடா கூட இருக்கலாம். நம்ம சைடுக்கு வந்து ஒண்ணு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்ப பாருங்களேன், இப்படி வரைய போறோம். எப்படி? இங்க இருந்து ஒண்ணு வரைஞ்சாச்சா? அடுத்தது இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. முடிச்சாச்சா? வரைஞ்சாச்சா? இது ஒரு முக்கோணமா? இது மூன்று மூணு மூணு பக்கம் இருக்கா? இதுக்கு 3 மூடிய உருவம் இருக்கா? அப்ப இது என்னது? இது என்னது? இது ஒரு முக்கோணம் இல்லையா? ஷேப் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஷேப் வந்து இப்படி நேரம் இருக்கலாம், இப்படி தலைகீழா இருக்கலாம் இல்லையா? இந்த ஷேப்ல இருக்கலாம், அது மாதிரி இந்த பக்கமும் இருக்கலாம். இதெல்லாம் எல்லாமே என்னது? ஒரு முக்கோணம் தானே? எல்லாம் மூடிய வடிவம் தான் இருக்கு. சரி, ஓகே, முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம். இப்ப பாருங்களேன், இன்னொன்னு வரைய போறோம். நான் அதுல இதே வந்து இங்க ஒண்ணு சூஸ் பண்ணிருப்போம். இங்க ஒண்ணு சூஸ் பண்ணிப்போம். இங்க ஒண்ணு சூஸ் பண்ணிப்போம். இதோட நிப்பாட்டிடுவோம். ஓகேவா? இதோட நிப்பாட்டிடுவோம். ஆஹ் ஆஹ் நிப்பாட்டிடுமா? இப்ப இது ஒரு முக்கோணமா? முக்கோணம் கிடையாது. ஏன்? மூணு ஜாயிண்ட் ஆகல. இங்க வந்து அப்படியே இதெல்லாம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம போட்டதுக்கெல்லாம் ஏபிசி. இது என்ன புதுசா வந்திருக்குன்னு பாக்காதீங்க. சும்மா அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம பெயர் கொடுத்தோம் முக்கோணத்துக்கு. அது மாதிரி ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இங்க டிஇஎஃப்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்க ஹெச்ஜி இல்லையா? இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப இதுல வந்து ஓகே, இப்ப இதுல இது வந்து முக்கோணம் கிடையாது. ஏன்? இது மூடிய உருவம் இல்லை. இதுல ஜாயிண்ட் இல்ல பாருங்க. இந்த இடத்துல ஜாயிண்ட் விட்டு போயிருக்கா. அப்ப இது என்ன கிடையாது? முக்கோணம் கிடையாது.
முக்கோணத்துக்கு எப்படி கிடையாதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அங்கேயே பறிஞ்சு காட்டினாலே அந்த மாதிரி இங்க போட்டு காட்டியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆ இது 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 மாதிரி இருக்கு. ஓகே, இது என்னது? இது 3 இது இருக்கு. இங்க ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா என்ன ஆகல? ஜாயிண்ட் ஆகல, மூடிய வடிவம் இல்லை. அப்ப இது என்ன கிடையாது? முக்கோணம் கிடையாது. புரியுதா? அப்ப முக்கோணம்னா எப்படி வரையணும், முக்கோணம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அந்த படத்துல இருந்து. ஓகே. ஓகே, இப்ப நம்ம நிறைய முக்கோணம் வரைஞ்சிட்டோம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு, முக்கோணம் எப்படி இப்படி வரையணும்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொரு இதுலயே இன்னொரு சிமுலேஷன் காட்ட போறேன். இதை காட்டிட்டேன். இதனுடைய இது வந்து எக்ஸ்பிளைன் வந்து நம்ம அப்புறம் இதை காட்டிட்டு உங்களுக்கு இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். இது என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கிளாசிஃபையிங் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கோணத்தின் வகைகள். அடுத்த கான்செப்ட் அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? முக்கோணத்தினுடைய வகைகள் எதை பொறுத்துன்னா சைட்ஸ், பக்கங்களை பொறுத்து முக்கோணத்தின் வகைகள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதுக்கு இந்த க்ளூ முன்னாடியே கொஞ்சோண்டு அப்படியே சிம்பிளா பார்த்துட்டு போயிடுவோம். அப்புறம் அங்க போய் டீட்டெயிலா பார்க்கணும். ஓகேவா? சரி, எதை வச்சு? செக்மெண்ட், லைன் செக்மெண்ட். இது இப்ப போட்டோம் இல்லையா முக்கோணம், அதே மாதிரி கோட்டு துண்டை வச்சுதான் என்ன பண்ண போறோம், இதை நம்ம வகையில பிரிக்க போறோம். ஓகேவா? சரி, பிரிக்கலாமா? இப்ப என்ன இருக்கு? இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகேவா? இது ஒரு முக்கோணமா? முக்கோணம் தான். இந்த கீழே பேர்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இது கவனிச்சிங்க ஃபர்ஸ்ட். இது ஒரு முக்கோணமா? முக்கோணம். இது ஒரு முக்கோணம். எது? ஏ பி டி, இது ஒரு முக்கோணம். அடுத்தது இஎஃப் ஜி, இது ஒரு முக்கோணம். அடுத்தது என்ன? ஜே ஐ ஹெச், இது ஒரு முக்கோணம். 3 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி பிரிக்கணும்? பக்கத்தை பொறுத்து பிரிக்கணும். பக்கம் அப்படிங்கறது என்ன சொன்ன? முக்கோணத்துக்கு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன? ஒண்ணு எப்படி இருக்கும்? ஏடி, இது ஒரு பக்கமா? டிபி, இது ஒரு பக்கமா? ஏபி, இது ஒரு பக்கமா? ஓகே, சைட்ஸ். சைட்ஸ் என்னன்னா ஏபி, பிடி, டிஏ, தனித்தனியா சொல்லணும். இதான் பக்கங்கள். அப்ப பக்கங்களை பொறுத்து எப்படி பிரிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இது இந்த பேர் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலேட்டர் ஈக்குவல்னாலே சமம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப சம பக்கம், சம பக்கமா உள்ள ட்ரையாங்கிள். அது என்ன சம பக்கம் பாப்போமா? சரி, இப்போ இந்த சென்டிமீட்டரை எடுத்துப்போம். எப்படி இருக்கு அப்படிங்கறத இதுல பாப்போமா? ஓகே. இதுல என்ன அளவு கொடுத்துருக்கு? 2.9ன்னு கொடுத்துருக்கு. எதனுடைய அளவு? இந்த ஏடி இங்க வெளியில கொடுக்கறதா இங்க உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஏடினுடைய அளவு 2.9. சரி, அப்ப இந்த பக்கம் வருவோமா? இது என்ன கொடுத்துருக்கு? பிடியோட அளவு, பிடிக்கு உள்ள அளவு 2.9. ஓகே, அடுத்து இந்த சைடு வருவோமா? ஓகே. இங்க என்ன அளவு கொடுத்துருக்கு? இதுவும் 2.9. ஓகேவா? அப்ப ஏபியினுடைய அளவும் 2.9 தான், பிடியினுடைய அளவும் 2.9 தான், ஏடியினுடைய அளவும் 2.9 தான். அப்ப மூணுமே என்னவா இருக்கு? சமமா இருக்கு. எது? சைட்ஸ், பக்கங்கள். ஓகேவா? அப்ப ஒரு முக்கோணத்துல 3 அளவும் ஒன்னா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம பக்க முக்கோணம். சம அளவு உள்ள பக்கமுடைய முக்கோணம், அதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். புரியுதாப்ப? ஒரு கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எப்படி இருக்கணும்? எல்லா பக்க அளவுகளும், எல்லா சைட்ஸ் அளவும் ஒன்னா இருக்கணும். ஓகேவா? இங்க சும்மா சாதாரணமா புள்ளியில கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், முழு நம்பரும் இருக்கலாம். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கூட இருக்கலாம். சென்டிமீட்டர்னு எழுதணும். எதுக்கு சென்டிமீட்டர்? நம்ம அளக்கக்கூடிய அளவு பேர் என்னது? சென்டிமீட்டர், மீட்டர்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம மெஷர் அப்படின்னு அர்த்தம். அளவுகள், அளக்கக்கூடிய அளவுகளுக்கு அந்த யூனிட்டுக்கு பேர் என்ன? சென்டிமீட்டர்ஸ், மீட்டர் அப்படின்னா இதோட சேர்த்து எழுதணும், வேற ஒண்ணு. ஓகேவா? சரி, ஓகே. இது புரிஞ்சிருச்சா? அதாவது சம பக்கம் உள்ள அளவுகள், எல்லா பக்கமும் முக்கோணத்தினுடைய எல்லா பக்க அளவுகளும் சமமா இருந்தாதான் முக்கியம். எல்லா பக்க அளவுகளும் சமமா இருந்தா அதுக்கு பேரு சம பக்க முக்கோணம். அதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஓரளவு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சா? ஓகே, இப்ப அடுத்ததுக்கு வருவோமா? ஓகே, இந்த இந்த டீட்டெயிலா நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்ப சும்மா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பாக்குறோம். ஓகேவா? சரி, அடுத்த அளவு வருவோமா? ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? முக்கோணத்துல இஎஃப் ஓட அளவு 1.98ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது
இது எல்லாமே புள்ளியில இருக்கு. நமக்கு வந்து சென்டிமீட்டர்ல தான் முக்காவாசி முழு நம்பரா தான் வரும் இதுல. ஓகேவா? சரி, இதுவும் 1.98ன்னு கொடுத்துருக்கு. இது என்ன அளவு? இந்த பக்கத்தினுடைய அளவு இந்த இங்கே கொடுக்க வேண்டியதை இங்கே கொடுத்துருக்காங்க. 3.41. சரி, இது எப்படி இருந்தது? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருந்தது? மூணுமே ஒன்னா இருந்தது. ஆனா இந்த முக்கோணத்துல ரெண்டு அளவு ஒன்னா இருக்கா? இதுவும் 1.98, இதுவும் 1.98. அப்ப ஒரு முக்கோணத்துல ரெண்டு பக்க அளவுகள் சமம். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ரெண்டு பக்க அளவுகள் தான் சமமா இருக்கு. மூணாவது வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப ஒரு முக்கோணத்துல ரெண்டு பக்க அளவுகள் சமமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம். ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. அப்ப இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு பேர் இருக்கு. அதான் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? புரியுதா? சரி, லாஸ்ட் கான்செப்ட். அடுத்தது என்ன? இதுவும் ஒரு முக்கோணம் தான் இல்லையா? சரி, இப்ப இதுல இந்த அளவு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1.63. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன இருக்கு? 2.59. இந்த பக்கம் இங்க அளவு தான் இதோட சேர்த்து எழுதிருக்காங்க. 2.64. அப்போ ஒரு அளவு 1.63, அடுத்த அளவு 2.59, அடுத்த அளவு இந்த அளவு 2.64. ஓகேவா? அப்ப மூணு அளவும் வெவ்வேறா இருக்கு. அப்ப மூணு அளவுமே வெவ்வேறா இருந்தா அதாவது மூணு பக்க அளவுகளும் வெவ்வேறா இருந்தா அதுக்கு பேரு ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். அதாவது அசம பக்க முக்கோணம். மூணு அளவுமே வேற வேற இருக்கு. ஓகேவா? அப்ப அதுக்கு பேர் என்ன? அசம பக்க முக்கோணம், ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேரு. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த மூணு முக்கோணம் வந்து பக்கங்களை பொறுத்து இந்த மாதிரி பிரிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப இதுலயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்ல தான் வரணும்னு இல்ல, முழு அளவா கேட்கலாம். இப்ப நான் இதுல என்ன சொல்றேன் பாருங்க. நான் ஒரு அளவு கேட்கிறேன், நீங்களா சொல்லுங்க. அது ஒரு கொஸ்டின் கேட்டு அதோட நம்ம இதை முடிச்சலாம். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இதுல இருந்து இந்த மாதிரி இருந்தா என்ன அப்படிங்கறது கேட்கிறேன். ஓகே, இப்போ ஒரு முக்கோணத்துல இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கு. இதுல 4 சென்டிமீட்டர், இதுலயும் 4 சென்டிமீட்டர், இதுலயும் 4 சென்டிமீட்டர். மூணுமே ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இருந்தா இதுக்கு பேர் என்ன? மூன்று பக்க அளவுகளும் சமமா இருந்தா இதனுடைய பேர் என்ன? சம பக்க முக்கோணம். ஓகேவா? என்னது? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். அதே மாதிரி அளவு நான் வேற கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாக்குதான். வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஓகேவா? 8 சென்டிமீட்டர். இதை ஒரு அளவு நமக்கு வேற வருது. இது சென்டிமீட்டர். ஓகேவா? இது 4, இது 3, இது 8. ஏதோ ஒரு அளவு மூணும் வெவ்வேற இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி பாயிண்ட்ல இல்லாம மூணு நம்பரா இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேற இருந்தா இதுக்கு பேர் என்ன? அசம பக்க முக்கோணம். இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இது என்னது? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அசம பக்க முக்கோணம். ஓகேவா? இப்ப புரியுது அதுல இருந்து? அது மாதிரி பாயிண்ட்லயும் கொடுக்கலாம், இந்த மாதிரி முழு நம்பராவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா நம்ம போட தெரியும். ஓகேவா? இது என்னது? பக்கங்களை பொறுத்து முக்கோணத்தை பிரிக்கக்கூடிய முறை இது. ஓகேவா? இப்ப இது ரெண்டும் புரியுதா? ஓகே, இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.